அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதம் 28ஆம் நாளாகிய இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்மை சிந்திக்க வைக்கும் மூளைக்கும் உயிர் வாழ வைக்கும் இருதயத்திற்கும் நடுவிலே மையமாக இருக்கும் நம்முடைய வாயானது நம்மை பிறர் அறிந்து கொள்ள ஒரு மிக முக்கிய உறுப்பாக உள்ளது. நாம் விளையாட்டாக பேசிய ஒரு சில வார்த்தைகள் கூட உடைந்த கண்ணாடி குவளை போல அநேக உள்ளங்களையும் உறவுகளையும் உடைத்து குடும்பங்களையும் சமுதாயத்தையும் பிரித்து விடுகின்றதை அன்றாட வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஒருவர் மீது நாம் வைத்துள்ள அளவு கடந்த அன்பானது நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலே தான் வெளிப்படுகிறது. தவறுதலாய் சிறிதாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கூட முழு அன்பையும் மறைத்து விடுகின்றது. தீயினால் சுட்ட புண்ணை விட வாயினால் சுட்ட வார்த்தைகளுக்கு வலி அதிகம். நம் இருதயத்தின் நிறைவையே வாய் பேசுகின்றது. இருதயத்தில் நாம் வளர்க்கின்ற நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் வார்த்தைகளாக வெளிப்பட்டு பிறருக்கு நன்மையைத்தான் ஏற்படுத்த வேண்டும். பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் பொல்லாத வேதனைக்குரிய காரியங்களாக நம் வாயிலிருந்து வெளிப்பட்டு பிறரை வேதனைப்படுத்தி நம்மையும் கடவுளிடமிருந்து தூரப்படுத்துகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசுவார், என் வாழ்க்கை மாறுவதற்கு, நான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுது அவர் நம்முடைய வாயை திறப்பார் என்று சொல்லி ஜனங்கள் காத்திருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் கூட அது போன்ற இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம் வாயின் வார்த்தைகள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துகின்றதா, இல்லை பிறரை வேதனைப்படுத்துகின்றதா? நாம் ஏதாவது பேச வேண்டுமென ஜனங்கள் விரும்புகிறார்களா? சிந்திப்போம். வார்த்தைகளிலே மிகுந்த கவனமாயிருக்க இந்த நாளிலே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். நம்முடைய இருதயத்திலே என்ன காரியங்களை நாம் நினைத்திருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் சிந்தித்திருக்கிறோமோ, நாம் எப்படி இருக்கிறோமோ அதனைத்தான் நம்முடைய வாய் பேசும். நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து, இருதயத்திலே வளர்த்து, வாயிலிருந்து நல் வார்த்தைகளை பேச அநேகருக்கு அது நன்மையை கொடுக்க இந்த நாளிலும் கூட புதிய தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் தாமே இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமென்.